பசிக்குதா பிள்ளைக்கு? மாமாவா? பசிக்குதா உங்களுக்கு? சரி ஓகே, நீங்க சொன்னாக்கள் யாருமே இல்லை, உங்களோட அம்மா தான் இந்த சர்ப்ரைஸை உங்களுக்காக செஞ்சவான்னு சொல்லி. பெரியப்பாவா? அச்சோ, நானே குழு கொடுத்துட்டேன். ஓகே, வணக்கம். வணக்கம். சத்தமாக சொல்லணுமே. எயிலாமே இருக்கா பிள்ளைக்கு? எயிலாமே இருக்குதா? என்ன பேர் உங்களுக்கு? லன்சிதாவா? ஓகே, என்ன இன்றைக்கி நடக்குது? சாமத்திய வீடு புனித நீராட்டு விழா நடக்குது என்ன லன்சிதாவுக்கு? நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணும். மிக்கியில மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ஓரளவு பிடிக்கும். அப்போ கேட்டுனீங்களாமே எனக்கு மிக்கி வருமான்னு சொல்லி. கேட்கல. சரி ஓகே. சரி, இந்த மூமெண்ட்டில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணுமென்று நினைச்சு உங்களை நிறைய பாசம் வச்ச ஒரு ஆள் உங்களுக்கு உங்கள்கிட்ட கிஃப்ட் எல்லாம் வேண்டி உங்களுக்கு கொண்டே கொடுக்க சொல்லி சொன்னவங்க யார் சொல்லியிருப்பா? உங்கள்கிட்ட சித்தப்பாவா? என்ன பேர் சித்தப்பாவுக்கு? சித்தப்பாவா? இல்லையே. என்ன பேர் சித்திக்கு? இவங்க எல்லாம் செய்யவே இல்லை, வேற ஆக்கள் தான் செஞ்சது. பசிக்குதா பிள்ளைக்கு? மாமாவா? பசிக்குதா உங்களுக்கு? விடியல இருந்து உங்களை அப்பா நிறைய ஆக்களோட நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லி வதச்சிட்டேன்னு அப்படிதானே? களைப்பா இருக்குன்னு. ஓகே, அப்போ என்ன கிஃப்ட் வந்துருக்கேன் வேகமா பாப்போம்மா. தங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு செல்ல பிள்ளையா, நீங்கள் ஒரு தங்க பிள்ளையாம்ட்டு சொல்லி இந்த சாக்லேட் பாஸ்கெட்டை எங்கள்கிட்ட கொடுத்து விட சொல்லி சொன்னவங்க. இப்படி எல்லாமே யார் சொல்லியிருப்பா? அம்மா அப்பா செஞ்சுருக்க மாட்டாங்களா? சான்ஸே இல்லைன்னு, அவங்க செய்ய மாட்டாங்கன்னு. இவ்வளோ பேர் நின்று பார்க்குறாங்க, யார் செஞ்சிருப்பா பிள்ளைக்கு? மாமாவை தவிர வேறு யாரையும் சொல்ல மாட்டீங்களா? அப்படியா? அவர் சொன்னீங்களா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வருமென்று சொல்லி? கதைக்கோணுமே எங்களோட சொல்லலாம். மீன் அவர் சொல்கிறீங்க, அவர் செஞ்சுட்டு பேர் ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. சரி ஓகே, சாக்லேட் பாஸ்கெட் வேணுங்க. என்ன ஓகே, பிடிச்சிருக்குதா? சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும், ஓரளவு பிடிக்கும். சரி, வேண்டி தந்தாக்களுக்கு என்ன சொல்லுவோம்? நீங்கள் வேண்டி தந்தாக்களும் சரியாக சொல்லவே இல்லை, தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுவோம்மா. வேறு என்ன சொல்கிறது? என்ன சரி ஓகே, மற்ற கிஃப்ட்டுகளை பார்ப்போம். என்ன சரி ஓகே, கொடுங்க மிக்கி. மிக்கி ஒரு முடிவில் தான் வந்திருக்கிறேன், ஏன் தெரியுமா? ஏன் மிக்கி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? இல்லை நீங்கள் அவங்களுக்கு உங்களை கணி நேரம் வெயிட் பண்ண வச்சவங்க தானே. அட உங்களுக்கு வேணுமா? மிக்கிக்கு வேணுமா? கொடுப்போம்மா. எங்களை பார்க்கணும். எங்கள்கிட்ட என்ன சொன்னவங்க தெரியுமா? நீங்கள் சரியாக கெஸ் பண்ணாட்டி அவக்காக இந்த ஃப்ரேம் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டு கேஷை நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னவங்க. இல்லை காசு தரையில என்ன சாக்லேட்டை வேணும் மட்டும் கொண்டு போங்க. என்ன சரியாக கெஸ் பண்ணாட்டி எங்களை கொண்டு போக சொன்னவங்க. யாராக இருக்கும்? வேறு யாரும் செய்கிறதா இருந்த? சரி கூப்பிடுங்க, யாரை கூப்பிடுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறாக்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடுங்களேன்னு கேட்போம்.
வேற சொல்லுங்க. சரி வேற சொல்லுங்க பாப்போம், கேட்டு பாப்போம் நீங்களான்னு சொல்லி. யார் செஞ்சிருப்பா இந்த மூமெண்ட்ல சர்ப்ரைஸ் செய்யறதா இருந்தா? விளங்கல. ஹாப்பியா இருக்குதா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்தது? எவ்வளவு பிடிச்சிருக்குது? கதைக்கு இல்லாம களைப்பா இருக்குதா பிள்ளைக்கு? சந்தோஷமா இருக்கு. என்ன கதைக்கு தெரியலன்னு. சரி வேண்டும். சரி ஓகே, இதில் வந்து 25,000 ரூபா கேஷ் வந்து உங்களுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுமா இப்போ யாருன்னு சொல்லி? இல்லை என்ன அப்போ இந்த ஃப்ரேமை பார்ப்போம். ஃப்ரேமில் க்ளூ வந்துருப்பாங்க தானே சர்ப்ரைஸ் செய்கிறது யாருன்னு சொல்லி. சரி ஓகே, இந்தாங்க மிக்கி. யாரு கேட்குறீங்க? சரி அதை ஃப்ரேமை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ யோசிச்சு கவலைப்பட போகிறீங்க, ஏன்டா நான் இவங்களை சொல்லலையேன்னு சொல்லி. கொடுங்க மிக்கி. கீழே விஷ் பை போட இல்லையா? பெரியப்பா தானே? இங்கே திருப்புங்க பாப்போம். வடிவா இருக்கா ஃப்ரேம்? பிடிச்சிருக்குதா? எங்களை காட்டுங்க. ஓகே, க்யூட்டாக இருக்கிறீங்க பாரு. யார் இந்த சர்ப்ரைஸை செஞ்சான்னு தான் ஐடியா இல்லை, இன்னும் கண்டுபிடிக்க முடியலாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பெரியப்பாவை எங்களை இன்னும் சொன்னவங்களேன்னு சொன்னால் கிஃப்ட் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, நாங்கள் தானே இந்த சர்ப்ரைஸ் அவாக்கு செஞ்சுனாங்கன்றதை சொல்லாமலே வாங்கோன்னு சொல்லி சொன்னவங்க. அவாவா கெஸ் பண்ணி சொல்லிட்டா ஓகே, இல்லைன்னா சொல்லாமல் வாங்கோண்டு. அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? கொண்டு அந்த கிஃப்ட் எல்லாம் தந்துட்டோம். பாய். என்ன போக வேண்டாமா? அப்போ நாங்கள் ஓகே, செயின் வேண்டி தந்துருக்குறாங்க. என்ன யார் வேண்டி தந்துருப்பா? உங்களை தங்களுக்கு நிறைய பிடிக்குமா அவன்ட்டு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னவங்க. இதே நேரத்தில் மாமா மற்றது வேண்டி தந்தது யாராக இருக்கும்? ஃப்ரேம் வேண்டி தந்தது, சாக்லேட் வேண்டி தந்தது எல்லாம் பெரியப்பா, ஃப்ரேம் வேண்டி தந்தது மாமா. சரி, அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட என்ன சொல்லிவிட்டவங்கன்னு சொன்னேன், இந்த கிஃப்ட் எல்லாம் தாண்டி அவளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிவிடுங்க. அவள் வந்து நல்ல பிள்ளையாக இருந்து படித்து பெரியாளை வந்து ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களை சாதிக்கணுமன்றதுக்காக இந்த மூமெண்ட்டில் அவங்கள விஷ் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னவங்க. ஓகேயா? அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? தேங்க்ஸ். இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடுவோமே. அவங்க இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யார் இப்போ இவ்வளோ வார்த்தையெல்லாம் சொல்லி செய்கிறதா இருந்தால் யாராக இருக்கும்? சரி ஓகே, நீங்கள் சொன்னாக்கள் யாருமே இல்லை, உங்களோட அம்மா தான் இந்த சர்ப்ரைஸை உங்களுக்காக செஞ்சவான்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். சரியா? வேற இருக்கும் மாமாவும். சரி, மாமா நிற்கிறேன், ரெண்டா கூப்பிடுங்க, கேட்போம் வேறான்னு சொல்லி பார்ப்போம். செயின் வேண்டி தந்துருப்பேர், மிச்சம் ஒன்றும் வேண்டி தந்துருக்க மாட்டேரா? பெரியப்பா வேண்டி தந்துருப்பேரா? இல்லவே இல்லை, பிள்ளைக்காக இந்த சர்ப்ரைஸ் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி செஞ்சது உங்களோட மாமா. இன்னும் பேர் சட்குணநாதனா? நீங்கள் குணா மாமான்ட்டு சொல்கிறீங்களா? ஓகே, உங்களோட மாமா சட்குணநாதன் தான் இந்த சர்ப்ரைஸை ஃபுல்லாகவே உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி செஞ்சது. ஹாப்பியா? என்ன சொல்லுவோம் மாமாவுக்கு? தேங்க்ஸா. மாமா செயினை போட சொல்லுவோம்மா. அத்தையும் வாங்க. போல வாசியடா. ஓகே, நாங்களும் லன்சிதாவுக்கு நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களுடைய மாமா சட்குணநாதன் சார்பாகவும் உங்களுக்கு இனிய புப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, பாய்.